அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களை பொதுமக்களுக்கான சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை ஏற்படுத்தி செயல்பட்டு வருகிறார்கள். அவ்வாறு செயல்படுத்தும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களால் அனைத்து துறை அரசு அலுவலர்களான நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கி தருமாறு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை பணியாளர்களுடன் கேட்டுக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அழைக்கிறாங்க. நம்ம மாண்புமிகு பொறுப்பு அமைச்சராக நியமித்தோம். இன்னைக்கு முதலாவது கூட்டத்துக்காக வருகை தந்திருக்காங்க. இந்த கூட்டமானது நம்ம எல்லாம் அனைத்து துறைகள் இங்கே அதிகாரிகள் ப்ரோக்ரஸ் அடைஞ்சிருக்கும். இன்னும் அதில் என்னென்ன தேவைகள் இருக்கோ, எப்போ முடிக்கிறோமோ, எப்போ முடிச்சு ஒரு டைம்லைன் என்ன, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்ன்றது தான் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் மேடம். ஸோ இதுக்கப்புறம் மேடம் மாண்புமிகு அமைச்சர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு, மேடம் பேசின பிறகு நான் ஒரு துறைவாரியாக நான் இந்த ப்ரோக்ரஸிவ் ஸ்கீம்ஸ் நான் கேட்குறேன் மேடம். ஸோ இப்போ மேடம் அந்த வளர்ச்சி திட்டங்கள் ஆய்வு கூட்டத்தை குறித்து சில வார்த்தைகள், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த பிறகு நான் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்களோட பேசுறது இதுதான் முதல் முறை. எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் குரல் வளம் பாதிக்கப்பட்டவங்கள வாய்ஸ் குறைக்காம எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில வழிமுறைகளை கடந்த மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க. அதை நான் உங்கள் முன்னில நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். நம்மளுடைய ஆட்சி ஒரு ஊழல் எல்லாம் ஆட்சிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு என்பதையும் தங்களுக்கு தெரியும். திரும்ப ஒரு முறை அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஊழல் என்பது நம்ம ஆட்சியில் 1% கூட வந்துடவே கூடாது. அப்படி அதில் யாராவது சிக்கினாலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உண்மைத்தன்மையாக அறிந்தாலோ கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் உங்களுக்கு கிடையாது. அதை முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. நம்ம ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. நம்ம மக்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கோம். அதையும் நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எந்த ஒரு விஷயமும் மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது நம்மளுடைய அணுகுமுறை ரொம்ப பணிவா இருக்கணும். அவங்க உங்களை நாடி வரும்பொழுது அவங்க கேட்குற குறைகளை நீங்க ரொம்ப பணிவா கேட்டு தெரிஞ்சு அவங்க கிட்ட நான் ரொம்ப பணிவா நடந்துக்க வேண்டும் என்பதையும் நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டத்தோட வர்ற நம்ம மக்கள் உங்களை சந்திச்சு ஒரு மனு கொடுக்க வந்தா தயவு செய்து தங்களுடைய சீட்டுல இருந்து எந்திரிச்சு போய் கூட அவங்க கிட்ட அவங்க குறைய கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுல நம்ம மட்டும் எந்த விதத்திலும் நம்ம குறைஞ்சு போவதும் கிடையாது. ஏன்னா நம்ம மக்களுக்காக தான் இங்க நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம சேவை செய்யறது மக்களுக்காக தான் சேவை செய்யறோம். ஸோ அதன் அடிப்படையில் நீங்க கடந்த ஆட்சியில எப்படி இருந்தீங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை. நான் அதை பொருட்படுத்த போவதும் இல்லை, அதை நான் கேட்க போறதும் இல்லை. ஏன்னா அதை நம்ம கடந்து வந்துட்டோம். இனி நம்ம இங்க இருக்க போறது, எப்படி நம்ம இருக்க போறோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சிஎம் சொல்றது ஒரே விஷயம், மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுவும் ஊழல் இல்லாம முழுமையா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய முழு நோக்கமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு தொகுதியிலும் சரி நம்ம மக்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்கு, அடிப்படை வசதிகள் எதெல்லாம் குறைகள் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது உடனுக்குடன் அதை தீர்வு கொடுங்க. பொதுமக்கள் கேட்கிற அடிப்படையானது ரொம்ப சாதாரணமானதும் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் நம்ம உடனே தீர்வு கொடுத்துட்டோம்னா நமக்கு உங்களுக்கு நம்ம நீங்க ஃப்ரீ மண்டா நீங்க வேலை பார்க்கலாம். தண்ணீர் வசதி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சீக்கிரமா நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில தண்ணீர் ரொம்ப பற்றாக்குறை இருக்கு. வர்ற தண்ணி ரொம்ப கலங்களா வருதுன்னு சொல்லி மக்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா நம்ம அதை என்ன செஞ்சோம்னா போய் எல்லாமே விளக்கம்
அவங்களுக்கு மக்களுக்கே வழக்கம் கொடுத்துட்டோம். எப்படின்னா வர்ற தண்ணியே கலங்களாக தான் வருது. அதை நம்ம டெஸ்ட் எடுத்து அந்த தண்ணியை வந்து நம்ம தெளிவு பண்ணும்போது இன்னும் அந்த கெமிக்கல் நம்ம கலந்தோம்னா மக்களுக்கு வந்து உண்மையிலே அது வந்து வயிற்றுக்கு ஒரு எஃபெக்ட் வேற மாதிரி வந்து ஒரு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாது. அதனால நம்ம அதை செய்ய மாட்டோங்கிறதையும் மக்களுக்கு நம்ம பணிவோடு தெரிவிக்கணும். அப்ப நம்ம பண்ற பேசுற விதம் வந்து எப்படி எப்ப தண்ணியே அப்படிதான் வருது, நான் என்ன செய்ய அப்படின்னு பேசாதீங்க. தண்ணி வர்றது அப்படிதான் வருதுமா, நாங்க அதையும் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்தம் பண்ணி தான் தர்றோம். இதுக்கு மேலேயும் நாங்க உங்களுக்கு வெள்ளையும் தண்ணி தரணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு தீங்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் உங்க உடம்பு தீங்கு விளைவிச்சிடக்கூடாதுங்கிற நாங்க முன்னெடுப்பாதான் நாங்க வந்து உங்களுக்காக மட்டுமே தான் நாங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம், இதுல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பணிவோடு சொல்லணும். இப்ப இவ்வளவு விளக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா கொடுத்தா மட்டும்தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க.